தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னும் பல பிரபலங்கள் அண்ணன் சீமானை ஆதரிக்கிறாங்க. இதுல பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி பேசும்போது சொல்றாரு, 8% வாக்குகளை பெற்றிருக்க சீமானுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லையா? அதாவது தேர்தல் விதிகளையே மாற்றி அமைக்கணும். நாம வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் எம்எல்ஏக்களை கொடுக்கணும். 1/2% பெற்றவன் கூட 2-3 எம்எல்ஏ வச்சிருக்கும் போது சீமானுக்கு ஏன் எம்எல்ஏ இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை அன்புமணி ராமதாஸ் எழுப்புறாரு. சீமான் இருக்கிறாரு. சீமான் கடந்த தேர்தலில் 8% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. ஆனா ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, ஒரு எம்பி கூட கிடையாது. 1/2% ஓட்டு வாங்கின கட்சி 2 எம்பி வச்சிருக்காங்க. 1% ஓட்டு வாங்கின கட்சி 6 எம்எல்ஏ, 4 எம்எல்ஏ, 5 எம்எல்ஏ. அப்போ இந்த சிஸ்டமே அன்ஃபேர். 8% மக்கள் ஒரு கட்சியை நம்பி ஓட்டு போடுறாங்க. ஆனா 8% மக்களுக்காக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒரு குரல் கொடுத்து ஆள் இல்ல. 1/2% ஓட்டு போட்ட கட்சிக்கு 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க உள்ள. சோ இந்த கான்செப்ட் மாத்தணும், எலெக்ஷன் சிஸ்டமா மாத்தணும். கட்சி ரீதியா, கொள்கை ரீதியா எல்லா அரசியல் தலைவர்களும் வெவ்வேறு தளத்துல பயணித்தாலும் கூட அண்ணன் சீமான் வெற்றி பெறணும்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. மெமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆதவன் அடிப்படையில் திமுக ஆதரவாளராக இருந்தாலும் கூட அவர் ஒரு பேட்டியில் குறிப்பிடும்போது, சீமான் இந்த முறை நிச்சயமாக ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், விடாப்படியாக தனித்து நிற்கிறாரு, கொள்கையில் உறுதியாக இருக்கிறாரு. திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சீமானை தான் ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் தெரிவிக்கிறாரு. இந்த முறை கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கு சீமான் போயே ஆகணும் அப்படின்னு ஒரு குரல் எல்லா இடங்கள்லையும் கேட்கறத பார்க்க முடியும். கண்டிப்பாக எந்த காலத்துலையும் யாரோடையும் கூட்டணி கிடையாது, தனித்து தான் போட்டிடுறாரு. அவருக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்காரு, அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அது எப்பவுமே அதை பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய முயற்சி இந்த தடவை வெற்றி அடைஞ்சா சந்தோஷம். மாட்டு கட்சி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப நாம் தமிழர் கட்சி தான் 3வது அணியில இருக்கு. அப்ப நாம் தமிழர் கட்சியில உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பத்தி செலக்ட் பண்ணுங்க. காங்கிரஸ் கட்சியில மிக முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஆனந்த சீனிவாசன் பொருளாதார நிபுணரும் கூட. அவர் சொல்றாரு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் குடியேறிக்கிட்டு இருக்கான், லட்சக்கணக்கில் குடியேறிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வாக்குரிமை கொடுக்கறதுக்காக இந்த பிஜேபி அரசு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை வாக்குரிமை கொடுத்துட்டானா தமிழ்நாட்டை யார் ஆளணும் அப்படிங்கிறத ஹிந்தி பேசுகிற வட இந்தியர் தான் தீர்மானிப்பான். நிச்சயமாக அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக போகும். இதுக்காகவே சீமான் பலம் பெறணும், இதனால தான் சீமான் பலம் பெறுகிறார் அப்படின்னு ஆனந்த் சீனிவாசன் குறிப்பிடுகிறார். 6 லட்சம் ஹிந்திக்காரனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாள் பேசும்போது சீமான் பவர்ஃபுல் ஆகிறதுக்கு இதுதான் காரணம்னு சொன்னேன். ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா இன்னிலேருந்து 15 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் ஹிந்தி ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் will decide who will win. ஐயா சகாயம் அவர்கள் இதுவரைக்கும் பல காணொளிகளை அரசியல் ரீதியாக பேசியிருந்தாலும் ஏன் ஐயா சகாயம் வெளிப்படையாக ஓப்பனாக சீமானை நான் ஆதரிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரே? மறைமுகமாக ஏன் அவர் சொல்லணும்? அதான் அவருடைய பதவி காலம்லாம் முடிஞ்சிருச்சே, ஓய்வில் தானே இருக்கிறாரு. வெளிப்படையாக சீமான் ஏன் பேரை உச்சரிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு பலர் கேள்வி கேட்டிருந்தாங்க. தற்போது ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டு அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு, அதிமுகவை நம்பணும், திமுகவை நம்பணும், ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு அவங்க சொன்னதை நம்ம நம்பி ஓட்ட போட்டோம். திரும்ப அவன் ஊழலை ஒழிக்கலை, ஊழலை மேற்கொண்டு தான் பண்ணினான். அதனால் இந்த முறையாவது வளர்ந்து வரக்கூடிய கட்சி, நம்பிக்கை தரக்கூடிய கட்சி அண்ணன் சீமானை ஆதரிப்போம், சீமானை வரவேற்போம் அப்படின்னு தன் திருவாய் மலர்ந்திருக்கிறார் சகாயம். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் அவர்களும் லஞ்சத்துக்கு எதிராக பேசுகிறார்கள், ஊழலுக்கு எதிராக பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் வருகிற பொழுது அவர்கள் பேசியதை மறந்துவிட்டு அவர்கள் ஊழலை இன்னும் வலுவாக வளர்த்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு திரு சீமான் அவர்கள் பேசியதை நாம் வரவேற்போம். நாம் தமிழர் கட்சி அது வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி, தமிழ் தேசியம் அது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல், ஒரு கருத்தியலாக இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. திரு குச்சனூர் கிளார் சொல்கிறாரு, வள்ளலார் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை இந்த திமுக காரன் ஆட்டையை போட துடிக்கிறான், இதை தடுக்கணும் அப்படிங்கிற அந்த போராட்டத்தில் அவர் பேசுகிறாரு. நாங்கள் சீமானை ஆதரிப்போம், சீமானை முதலமைச்சரை ஆக்குவோம், கோவில் சொத்துக்களை திருடக்கூடிய அந்த திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம்னு அவர் பேசுகிறாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுகிறேன், இன்று நீங்கள் இந்த இடத்தை ஆக்கிரமித்தால் நாங்கள் நிச்சயமாக சீமான ஆட்சிக்கு வருவார், அன்றைக்கு தமிழ்நாடு மீட்கப்படும், நிச்சயமாக மீட்கப்படும். நான் ஐயாவுடைய அனுமதி பெற்றாமலை நான் சொல்லுகிறேன். அவர் ஒருத்தர் தான் இன்றைக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே நிச்சயமாக வருவார், இந்த தமிழகத்தை காப்பாற்றுவார், தமிழ் இனத்தை காப்பாற்றுவார், தமிழ் மொழியை காப்பாற்றுவார். நடிகர் போண்டாமணி, விவசாயத்தை கை விட்டுட்டீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரம் இல்லாமல் நீங்கள் சோத்துக்கு சிங்கி அடிக்க போகிறீங்களான்னு கேட்குறாரு மக்களை பார்த்து. 8000 கூப்பனுக்கு ஓட்டு போட போகிற உனக்கு வெக்கமில்லையான்னு கொதிச்சு பேசுகிறாரு.
அவர் சொல்கிறாரு பாருங்க, நான் இந்த மலை சார்பாக கேட்குறேங்க, இந்த உடச்சி நொறுக்கப்படுற அந்த மலை சார்பாக நான் உங்களை கையெடுத்து கேட்குறேன். அந்த மலையால் பேச முடியல, நான் பேசுகிறேன் இந்த மலை சார்பாக. தயவு செய்து காப்பாற்றுங்க. இந்த இயற்கை வளங்கள் கொல்ல போடுறதை தடுத்து நிறுத்துறதுக்காகவாது விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கன்னு அவர் பேசுகிறாரு. விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சாக்க சீமான் ஜெயிச்சிருவார். அப்படியா? சீமானா ஜெயிப்பாரு? விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சா ஜெயிக்க போறது சீமானா? விவசாயி ஜெயிச்சா நாம ஜெயிச்சா மாதிரி. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. தற்சார்பு பொருளாதாரத்தை கையில் எடுக்காத நாடு மத்த நாடு கிட்ட கைதான் ஏந்தணும். சோத்துக்கு சிங்குதான் அடிக்கணும். 4000, 5000, 25,000, 8000 கூப்பன், வீட்டுக்கு ஃபுல்லா பாத்திரம், செல்போன் ரீசார்ஜ். அசிங்கமா, நம்மளுக்கு அசிங்கமா இல்ல? இது இயற்கையை நேசிச்சு உங்ககிட்ட, இந்த இயற்கை சார்பா, மலைகள் சார்பா, வளங்கள் சார்பா உங்ககிட்ட கையெடுத்து அவங்க சார்பா நாங்க கேட்கிறோம், வாக்களிங்க. விவசாய சின்னம் ஜெயிக்க போது சீமான் அல்ல, விவசாயி நீங்கள் தான். பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் பேசும்போது சொல்றாரு, சீமானோட உழைப்பு மலை, விஜயோட உழைப்பு மடுங்க. சீமானையும் விஜயவும் ஒப்பிடவே முடியாது. பல தொகுதிகளில் ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் கடுமையாக உழைத்து இன்னைக்கு நாம் தமிழர் தம்பிமார்கள் 8% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இந்த விஜயை எப்படிங்க அவரோட ஒப்பிட முடியும்னு கேள்வி எழுப்புறார். நாம் தமிழர் கட்சி இப்போ நம்ம பேசுகிற நேரத்தில் இதுவரையிலும் அவர் வந்து ஒரு 80 தொகுதி சுற்றி வந்துட்டார். அதாவது பிரச்சாரம் பண்ணி, அது இல்லாமல் முக்கியமான கூட்டம், பொதுக்கூட்டம்னு அவர் ஒரு முக்கால்வாசி தமிழ்நாட்டை அவர் கவர் பண்ணியிருக்காருங்க. அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகளோட விஜயோட கட்சியோட உழைப்பை வந்து எப்படி ஒப்பிடுவீங்க நீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு வந்து 8.2%. இதே கஷ்டம், இதே பிரச்சனைகள், இதே இன்னல்கள் இதெல்லாம் சந்திச்சு தான் அந்த கட்சி தெருவா போய் உழைச்சி கஷ்டப்பட்டு இந்த ஓட்டு வாங்கியிருக்காங்க. நடிகை தேவயானியினுடைய கணவர் ராஜ்குமார் அவர் சொல்கிறாரு, ஏங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணாமா? திடீர்னு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தானா அரசியலுக்கு வருவானா, அவனுக்கு நாட்டை தூக்கி கொடுத்துடணுமா? இதெல்லாம் கேலி கூத்தா இல்லை? ஒரு அனுபவம் இல்லாமல், எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் எப்படிங்க வந்து நம்ம நாட்டை அவர்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு கொதித்தெழுகிறார் தேவயானியினுடைய கணவர் ராஜ்குமார். 10 லட்சம் ரூபாய் காரையே நம்ம அவ்வளவு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவர் தான் ஓட்டணும்னு நினைக்கும் பொழுது 10 கோடி மக்கள் இருக்கிற ஒரு ஸ்டேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாமா? அது என்ன சாதாரண விஷயமா? ஒரு அரசும் ஒரு நிர்வாகம்ங்கிறது சார், எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் 5 கோடி ரூபாய் இருக்கிறதுக்காக ஒருத்தன் கேமரா எடுத்துட்டு நான் படம் எடுக்கிறேன்னு கிளம்புனா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? தெரியும் படம் எடுக்க. என்ன விஷயம்? இதை விட எளிமையாக யாரும் ஒரு கேள்வி கேட்க முடியாது சார். நடிகர் நாசர் பேசும்போது அப்படியே சீமானை போல பேசுகிறார். சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு வெளிப்படையாக சொல்லலை, ஆனால் சீமானைத்தான் சொல்கிறாருன்னு அவர் பேசுகிறதுல நமக்கு தெரியுது. கட்டி கிழிக்கிற வேட்டி சேலையவே பார்த்து வாங்குறியே, நீ ஓட்டு போடும்போது பார்த்து போட வேண்டாமான்னு சீமான் சொன்ன எடுத்துக்காட்ட அப்படியே மேடையில் சொல்கிறார். புதுசாக ஒருத்தன் கட்சி ஆரம்பித்து வந்திருக்கான், அவனுக்கு கொள்கையும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, அவன் எதுக்கு நமக்கு பிரபலத்துவத்தன் வச்சு அவன் வரான்? நம்ம தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று தேர்தலுங்கிறது, வாக்குச்செலுத்துறங்கிறது. அதனால் யோசித்து பார்த்து மக்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நடிகர் நாசர் குறிப்பிடுகிறார். ஒரு ஷர்ட் வாங்க போறீங்க, இல்ல ஒரு புடவை வாங்க போறீங்க, எத்தனை கேள்விங்க. இது சாயம் போகுமா, ஒரிஜினல் பட்டுதானா, இல்ல இது வந்து கஞ்சிபுரம் பட்டா, இல்ல வந்து டூப்ளிகேட்டா, எவ்வளவு கேள்வி. அஞ்சு போவோம். நீங்க என்னதான் பத்திரப்படுத்தி வச்சிருந்தாலும் 10 வருஷம் தாங்கவும் போயிடும். ஆனால் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற, என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நாம் சார்ந்திருக்கிற 7 கோடி தமிழர்களின் எதிர்காலத்தை 5 ஆண்டுகளுக்கு தீர்மானிக்கிற ஒரு அரசை தேர்ந்தெடுக்கும் போது என்னென்னலாம் கேள்வி வர வேண்டும். ஆனால் நாம் அந்த கேள்விகள் கேட்பதில்லை. நான் யாரை ஆதரிப்பேன்? கட்சிக்கு ஒரு கொள்கை வேண்டும். பிரபலம் மட்டுமே போதும் கட்சி ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். இதுபோல பலரும் அண்ணன் சீமான இந்த தேர்தலை ஆதரிச்சிருக்கிறாங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரிக்கிறாங்க. எல்லாருமே அறிவார்ந்த பெருமக்களாக இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் நிச்சயமாக நாமும் அறிவார்ந்து சிந்தித்து விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.